விடாமுயற்சி ஒரு 2-2.5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்ட்டு நான் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா மாறுபட்ட கருத்துக்கள் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் வெளிவந்துட்டு இருக்குது. இது முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களுக்கான ஒரு படம் தான். படம் எப்படி வேணாலும் இருந்தாலும் சரி, அஜித்தை தேட்டரில் பார்த்துட்டாலே அது அவங்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். இதை தாண்டி மற்ற ரசிகர்கள், அதாவது திரைப்பட ரசிகர்கள், மற்ற ஆட்கள் எல்லாருமே இந்த தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கலாமா, இல்லை வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்கலாமா, இந்த படத்தினோட கதை எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா தரப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த ரிவ்யூவில் பார்த்துருவோம். இந்த படத்தினுடைய கதை 12 வருஷம் கல்யாணம் ஆகி விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு திரிஷா சொல்ல, அஜித் வந்து சரி வா நான் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன், இதுவே ஒரு லாங் ட்ராவலாக இருக்கும் அப்படின்ட்டு போகிறாரு. போகிற வழியில் ஒரு ஒத்தையடி பாதையில் கிட்டத்தட்ட ஒரு மலைப்பாம்பு நீளத்துக்கு ரோடு தெரியும். கண் இமைக்கா நொடி வரைக்கும் அந்த ரோட்டில் ஆள் ஆர்வமற்ற ஒரு இதாக இருக்கும். ஒரு டாக்கி போர்ஷன் வரும். அந்த போர்ஷனில் டக்குன்னு இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஹம்மர் கார் ஒன்று குறுக்க புந்து ஒரு ஒன்று சுற்றி விடும். ஆமாம், அங்கேருந்து ஒத்த விரலை காட்ட இவர் காண்டாவை இறங்கி சண்டை வேண்டாம் அப்படின்ட்டு பெட்ரோல் பங்கு போகிறாங்க. அங்கே போய் பெட்ரோல் அடிக்கிறப்ப திரிஷா அர்ஜுனையும் ரஜினியாவும் மீட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சின்ன டாக்கி ஒன்று போகுது. திரும்ப அந்த ஹம்மர் கார் குறுக்க வந்து இவங்ககிட்ட அஜித்துக்கிட்ட பஞ்சாயத்தை ஏற்படுது. அங்கேருந்து வண்டி கிளம்ப ஆரம்பிக்கிறப்ப ஒரு நடு ரோட்டில் பிரேக் டவுன் ஆகுது வண்டி. என்ன ஏதுன்னு தெரியாது. அதே வழியில் அர்ஜுன் அந்த கண்டெய்னரில் வந்துட்டுருக்கிறப்ப அவங்க கூட திரிஷாவை ஏற்றி அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த படம் பிரேக் டவுன் பார்த்துருந்தீங்கன்னா என்ன ஏது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது. வண்டி ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணிவிட்டு தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன அட்ரஸுக்கு போக அங்கே தன்னுடைய மனைவி இல்லை. மனைவி கடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் ஆரம்பிக்குது. போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு, கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. அதே வேலையில் அர்ஜுனை மீட் பண்ணுறாரு. அப்போது ஒரு பஞ்சாயத்தாவது நீ யாருன்னு எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு அர்ஜுன் வந்து சத்தியம் பண்ணுறாப்புல. அதை போலீஸும் ஏற்றுக்குது. பஞ்சாயத்து பண்ணாங்க, 2 பேரும் கிளம்பி போங்க அப்படின்ட்டு துரத்தி விட்றாரு. ஸோ மனைவியை தேடி கண்டுபிடிச்சாரா அந்த அர்ஜுன் யார், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணிகள்லாம் என்ன, ஏன் எதுக்காக திரிஷா கடத்தப்பட்டார் இல்லை காணாமல் போனாங்க அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் பதில் வந்து கிளைமேக்ஸில் இருக்குது. இதில் சைக்காலஜிக்கலான ட்ரீட்மெண்ட்டும் இந்த படத்துக்குள்ளார வச்சுருக்காங்க. இதை தாண்டி படத்துக்குள்ளார உங்களுக்கு விருப்பமானது எதுவுமே இதில் இருக்காது. ஓப்பனிங் மாசான சீனு, ஒரு குத்துப்பாட்டு, அப்பப்போ ஒரு சண்டை, பஞ்ச் டைலாக்கு, இது எதுவுமே இருக்காது இந்த படத்தில். ஸோ நீங்கள் ஒரு ஃபாரின் மூவியாக ஓடிடியில் உட்காந்து பார்க்குறப்போ ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். ஒரு நல்ல அகண்ட திரையில் உட்காந்து ஒரு வைடான ரோட்டுக்குள்ளார ஒரு காரு, அப்பப்போ போகிற ட்ரக்கு, அங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன டாக்கி போர்ஷன். அஜித் அப்படின்னு விட்டால் 1 மேன் ஆர்மி தான். இவரை தான் ஃப்ரேமில் எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதே போல் வித்தியாசமான கெட்டப்பில் வர அந்த ஃபஸ்ட்டு இன்டர்கட்டில் வர ½ அன் ஹவர் கதைகள் வந்து சொல்லப்படும். எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி கல்யாணம் பண்ணாங்க, ஏன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அப்படிங்கிற ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் வந்து 4 வருஷம், 3 வருஷம், 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து அஜித்குமாரை வந்து நீங்கள் வித்தியாசமான கெட்டப்பில் பார்க்கலாம். அது நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தால் ஒரு ரிச் ஃப்ரேம் இருக்கும் அந்த இடத்துல. அதே போல் கிட்டத்தட்ட இந்த மணிரத்னம் படம் அவர்களுடைய டைலாக் மாதிரி தான் படத்தில் எங்கேயும் பெரிய லென்த்தான டைலாக்லாம் ஒன்றுமே கிடையாது. பஞ்ச் டைலாக்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ரிவெஞ்சுக்கான டைலாக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. 2 வார்த்தை, எங்கே என் ஒய்ஃபு, எப்போ நீ கண்டுபிடிப்ப அப்படிங்கிற மாதிரி 2 டைலாக் மட்டுமே தான் போயிட்டுருக்கும் அந்த படம் ஃபுல்லாகவே. அவ்வளோதான் டைலாக் போர்ஷனு. அது நல்லாவே இருந்தது. ஏன்னா படமே வந்து ஒரு ட்ரையான பிளேஸில் போயிட்டுருக்கோம். அங்கே பக்கமாக டைலாக் பேசிகிட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஏற்கனவே ஃப்ரேம் வந்து இந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி இப்படி நேராக போயிட்டுருக்கும் ரோடு. இதுக்குள்ளே டைலாக் போர்ஷன்லாம் நிறைய வந்துன்னா கடுப்பாயிரும். இது நல்லாவே வந்து கிரிப் பண்ணி வேணுங்கிற டைலாக் மட்டும் வச்சுருக்கிறதே சிறப்பாக இருந்தது. ஆக்ஷன் வந்து எண்டில், அதாவது ஆஃப்டர் பிரேக்குக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த கார் போர்ஷன், இந்த ட்ரெய்லரில் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்களே, அந்த கார் போர்ஷன் ஒரே ஒரு ஃபைட்டு தான். அது ஒரு நல்ல மாசாக பண்ணியிருந்துருப்பாங்க. கிளைமேக்ஸில் இருக்கிற ஃபைட்டு கூட பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அந்த காருக்குள்ளே நடக்கிற சண்டை வந்து சிறப்பாக இருந்தது. அதில் வச்சுருக்கக்கூடிய ஃப்ரேம், அந்த டாப்லேயே ஒரு சுற்றுவாங்க, மல்டி ஆங்கிளில் உள்ள ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த ஃப்ரேம் சேதுபதி ஐபிஎஸ் படத்தில் வர மாதிரி ஒரு பக்கம் டயரை சாய்ச்சிட்டு போகிறது. ஓகே, அந்த தார் ரோட்டில் ஒத்தையடி பாதையில் இவரோட காரோட வேகம் ஒரு 240 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒன்று போயிட்டுருக்கும். ஒரு சேசிங் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. அந்த சேசிங்கை நீங்கள் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரியான படங்களில் பார்த்துருந்தோம்னா இந்த ரோடை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அஜித் ரசிகரை தாண்டி
ஒரு தேட்டரில் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கக்கூடியதில் சொல்கிறேன். ஒரு ஆக்ஷன் ஒன்று அர்ஜுனுக்கு இவருக்கும் இன்பிட்வீன் ஒரு சண்டை அர்ஜுனுக்கு இவருக்கும். இது வந்து கதையை தாண்டி வெளியில் போயிடும். அதனால் நாங்கள் கதையை மீறி கிராஃப்டை மீறி நாங்கள் பண்ண மாட்டோம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அப்படிங்கிறப்போ ஒரு எலிமெண்ட், ஒரு ஆக்ஷன், ஒரு எலிமெண்ட் ஒன்று வச்சுருந்துருக்கணும். அந்த ரோடை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாதனா அது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வரக்கூடிய படங்கள் தான். ரெஜினா அண்ட் அர்ஜுன் போர்ஷன் இவங்க அதாவது மன ரீதியாக பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த பர்சன்ஸ் 2 பேரும், அவங்க 2 பேரும் லவ் பண்ணி ஒரு கப்பலாக இருக்காங்க. அவங்களோட தொழிலே என்ன அப்படிங்கிறது படம் பார்க்குறப்ப நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த சைக்கோத்தனம் அப்படிங்கிறது எங்குமே வெளிப்படவே இல்லை. எனக்கு அந்த கட் பண்ணால் எனக்கு பனி படத்தில் அந்த 2 பசங்களோட சைக்கோ மூமெண்ட்டு தான் ஞாபகத்துக்கு வந்தது. அவங்கள பார்த்தா இரிட்டேட்டாக இருக்கணும், இல்லை வந்து நம்ம அந்த வில்லனை வந்து அவங்க கூட நம்ம சண்டை போடவோ இல்லை அவனை திட்டுறதுக்கும் நம்ம ரெடி ஆகணும். அது எதுவுமே வந்து இந்த படத்தில் அர்ஜுன் ரெஜினா கிட்ட நடக்கவே இல்லை. ஜாலியாக வராங்க, ஜாலியாக பேசுகிறாங்க, அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு மென்டலி கேம் விளையாடுவாங்க அஜித்துக்கிட்டேயும் திரிஷாக்கிட்டேயும். யார் உன்னை கொல்ல சொன்னா அப்படிங்கிறத அஜித்துக்கிட்டேயும் திரிஷாக்கிட்டேயும் மாற்றி மாற்றி ஒரு மிஸ்மரிசம் பண்ணி ஒரு மென்டல் கேம் ஒன்று விளையாடுவாங்க. அது நல்லாவே பண்ணியிருந்தேன். ஒரு பார்த்துட்ருக்க ஆடியன்ஸுக்கு அது ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்கும். இவன் தான் வில்லனோ இல்லை இவ தான் வில்லனோ அப்படின்ட்டு, இவங்க தான் கடத்த சொன்னதோ இல்லை இவ தான் கடத்த சொன்னதோ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த கார்டை வந்து மாற்றி மாற்றி ப்ளே பண்ண வச்சது நல்லா பண்ணியிருந்தார் டைரக்டர். ஸோ அஜித், திரிஷா, அர்ஜுன், ரெஜினா இவங்களெல்லாம் தாண்டி மாஸ் அப்படின்னா அந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி தான். சூப்பராக இருக்கும், ரிச்சாக இருக்கும். ஒரு ஹாலிவுட் மூவிக்கான எஃபெக்ட் இருக்கும் அந்த படத்தில். அதாவது அந்த பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரோடை ஒரு ஃப்ரேமில் வைக்கிறப்ப அந்த ஒய்டை எங்கேயுமே கட் பண்ணாமல் அழகாக அப்படி எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க. மியூசிக் அனிருத் வேறு வழி இல்லை, ஃபஸ்ட்டு பாட்டு சூப்பராக இருக்கும். அதே போல் அந்த விடாமுயற்சிங்கிற சாங்கும் நல்லா இருந்ததை தாண்டி அதை ரிப்பீட் மோடில் அடித்து தான் வந்து கடுப்பேற்றுச்சு. ஓஎஸ்டி வந்து நல்லா பண்ணியிருந்திருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டார். ரஜினி படத்துக்கு மட்டும்தான் ஹைப்பை க்ரியேட் பண்ணுவாரோ என்னமோ, இந்த படத்துக்கெல்லாம் பண்ண மாட்டாரான்னு தெரியல. அது என்னமோ இங்கே மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மூட் ஒன்று செட் பண்ணோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார ஒரு மூடை செட் பண்ணி ஒரு ட்ராவலில் போயிட்டு அங்கே ஒரு ஒரு மிஸ்ஸிங் க்ரைம் ஒன்று ஏற்படுத்தி இவன் தான் இந்த க்ரைமை பண்ண சொன்னதுன்னு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறதே வெவ்வேறு விதமாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டு இவனுக்கு இவன் தான் பிரச்சனை, இவனுக்கு இவ்வளோ தான் பிரச்சனை அப்படிங்கிற அந்த உணர்வுக்கான குடும்ப உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை மற்றவங்க எப்படி கையாண்டுட்ருக்காங்க, அது அவங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணிவிட்டு எண்டில் இவனுடைய லவ், அன்பு எவ்வளோ வேல்யூபிள், எஃபெக்ட் ஆனது அப்படிங்கிறத மனைவிக்கிட்ட தெரிவிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அஜித் சூப்பராக கையாண்டிருந்திருக்காரு. அதுலேயும் அவருடைய முக எக்ஸ்ப்ரெஷன் தான். ஸோ ஒரு ஸ்மைல் அப்படிங்கிறது நீங்கள் இன்டர்கட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் படத்தில் 1 hour 1.5 hour அவருடைய சோகமான முகத்தை மட்டுமே தான் வந்து, பரிதாபத்துக்குரிய முகத்தை மட்டுமே தான் நீங்கள் தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஓரளவுக்கு என்கேஜிங்காக போயிட்டு இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஒரு ட்ரை போர்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். படம் ஓவராலாக பார்க்குறப்ப ஆல் இஸ் வெல். ஸோ உங்களுடைய விருப்பம் இது நீங்கள் தேட்டரில் பார்க்குறதும் ஓடிடியில் வெயிட் பண்ணி பார்க்குறதும், இல்லை குட் பேட் அக்லியோட சேர்ந்து இதை நாங்கள் கொண்டாடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதும். எனிவே இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தாலும் அதை பற்றியும் தெரிவிங்க. நம்ம சேனலில் மற்ற படங்களை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.